நாளா தலைவலியா இருக்கா, தலை சுத்தலா இருக்கா, இதுக்கு முக்கியமான காரணமே இந்த கழுத்து தாங்க. செர்விகோஜெனிக் ஹெடேக் அண்ட் கிடினஸ் வாங்க பார்க்கலாம். நம்பர் 1, தலைவலி வர்றதுக்கு இந்த தலையும் இந்த கழுத்தும் சேர இடத்துல சப் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு 4-8 மசில் சின்ன மசில்குள்ளதான் இந்த ஹாஸ்பிட்டல் நர்வ் போதுங்க. இந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆயிட்டு டைட் ஆகுறதுனால தான் அந்த நர்வோட மொபிலிட்டி குறையுது, தலைவலி வருது. 2, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கப்போ இல்ல நம்மளே அறியாம பைட் பண்ற ஹேபிட் இருக்கப்போ இங்க இருக்க டெம்போரலிஸ் மசில் ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால இந்த இடத்துல வலி வர வாய்ப்பு இருக்கு. நம்பர் 3, நம்மளோட கழுத்துல ரொம்ப நாளா வலி இருக்கிறப்போ ஒரு ஸ்பாசம் மாதிரி ஒரு டைட்னஸ் இருக்கும், ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும், சிவியர் டென்ஷன் ஆஃப் த மசில்னால இதோட இன்ஃபர்மேஷனும் ப்ரோபியோசெப்டி இன்புட்டும் பிரெயினுக்கு அதிகமா இருக்கிறதுனால கிடினஸ் இருக்கும், நடக்கிறப்ப கொஞ்சம் தள்ளுற மாதிரியே இருக்கும், நிக்கிறப்ப கூட கொஞ்சம் பேலன்ஸ் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தாங்க செர்விகோஜெனிக் கிடினஸ். இது என்ன பண்ணணும்னா ஏஞ்சி நின்னதும் கால் பாதத்தை ரெண்டும் கிட்ட வச்சுட்டு கண்களை மூடிட்டு மூவ் தி ஹெட் அப் அண்ட் டவுன், ரைட் அண்ட் லெஃப்ட், சைட் பெண்ட் டு மசாஜ். காதுக்கு மேல 2 இன்ச் டிஸ்டன்ஸ்ல ஒரு சர்க்கிள் மாதிரி மசாஜ் 1 மினிட் பண்ணணும். அதே மாதிரி இந்த தலை முடிகிற இடத்துல 2 பக்கமும் ஒரு 1 மினிட்டுக்கு மசாஜ் பண்ணணும். இந்த கழுத்து மசில்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்யூஸ் பண்ணி விடுங்க. ஆப்போசிட்ல இருக்க இந்த ட்ரபீசியஸ் மசில் இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கொஞ்சம் ஒரு 1 மினிட் ஸ்க்யூஸ் பண்ணி விடுங்க. தலை சுத்தலுக்கும் நம்ம சுத்தி இருக்கவங்க காரணம் இல்லைங்க, நம்மளோட கழுத்து தான் காரணம். ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், உங்கள் ராம்.